மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை திடீரென்று திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது நீண்ட வரிசையில் காத்திருந்த முதியவர்கள், பெண்கள் என்று பலர் ஓபி சீட்டு வாங்குவதற்காக நின்றிருந்தனர். அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு மருத்துவமனையில் என்னென்ன குறை உள்ளது என்று கேட்டறிந்தார். அப்போது அங்கிருந்த முதியவர்கள் சிலர் மருத்துவர்கள் தங்களை அலட்சியமாக நடத்துவதாகவும் ஒருமையில் பேசுவதாகவும் தொட்டு பார்த்து பரிசோதனை செய்வதில்லை என்றும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலரிடம் பொதுமக்களின் குறைகளை சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துரைத்தார். உடனடியாக அவற்றை சரி செய்வதாகவும் மருத்துவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 300 படுக்கையறைகள் கொண்ட 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட மருத்துவமனை கட்டிடத்தினை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்த பொதுப்பணித்துறை அலுவலரிடம் கட்டுமான பணி கால அவகாசம் முடிந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை முடிக்காததற்கான காரணம் என்ன? இதுபோன்ற ஒப்பந்ததாரரை ஏன் தொடர்ந்து பணியில் வைத்துள்ளீர்கள்? அவருக்கு மாற்றாக புதிய ஒப்பந்த புள்ளி கோரி புதிய ஒப்பந்ததாரரை நியமித்து கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டே முடித்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை கட்டிடப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டுள்ளேன். விரைவில், அதாவது 30/6/2026ஆம் ஆண்டுக்கான பணிகள் முடிந்து மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறினார். மேலும் மக்களின் நலன் சார்ந்த அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றார். மேலும் முந்தைய திமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்முடி கொண்டு வந்த சிட்கோ, புதிய பேருந்து நிலையம், உழவர் சந்தை, அங்காடி பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அனைத்து திட்டங்களும் ஏன் முடிவு பெறவில்லை, எதற்காக நிறுத்தப்பட்டுள்ளது என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக கேட்டு அவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவேன் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். இந்த மருத்துவமனையை, மாவட்ட மருத்துவமனையை பார்வையிட வந்திருக்கின்றோம். 54 கோடி ரூபாயில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை இன்னும் பூர்த்தி ஆகலை. 1/6/23 இது டெண்டர் விடப்பட்டது. 24வது வருஷத்துலேயே அது ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். இது ஹேண்ட் ஓவர் பண்ணாததுனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இதை குயிக்காக முடிக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பார்த்துட்டோம். அந்த பிடபிள்யூடி சம்மந்தப்பட்ட அதிகாரியும் கூட்டி அழைச்சி பேசிட்டோம். இங்கே டாக்டரையும் கூட்டு இதை என்னென்ன குறைபாடு இருக்குதுன்றதையும் பார்த்து அதை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சாக்கடை தண்ணி வெளியே ஏறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கமிஷனர்கிட்ட சொல்லி அதை வெளியேற்றுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவோம். இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதை கண்டறிந்து அதை போக்குறதுக்கு நான் வழிவகை செய்வேன் என்பதை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் எப்போ சார் ஓப்பன் பண்ணுறாங்க? வர 30/6 ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேற்பட்டு தேதி சிஎம்கிட்டே யார் என்ன திறக்கிறாங்கன்றதை பற்றி அதை குயிக்காக திறந்து அதை ஹாஸ்பிட்டலு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர தீவிர முயற்சி எடுத்து அது நடவடிக்கை எடுக்கணும். இந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏவாக இருக்கிற பொன்முடி அந்த சிட்கோவில் கொண்டு வந்தார். பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி காந்தி மண்டபம் இடிச்சு அந்த உழவர் சந்தையாக மாற்றம். இது எதுவுமே இது வரைக்கும் நடைபெறலை. அது அதை உடனடியாக எது எந்தெந்த வேலை பெண்டிங் இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அணுகி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சிகளும் செய்வேன். அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஏற்பாடு செய்வேன். நம்மளுடைய ஏரி கரையை பூங்காவாக அமைக்கிறதுக்கு வேண்டி அனைத்து வேலைகளையும், அது நடைப்பயிற்சி, அது மாணவர் செல்வங்கள போட்டிங், பொழுதுபோக்கு, இதுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய ஆட்சியாளரையும் மாவட்ட ஆட்சியாளர் தலைவரையும் அணுகி அதுக்கு வேண்டிய ஏற்பாடையும் செய்து வாக்குறுதி என்ன கொடுத்துருங்க? தொகுதிக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் இருக்குன்னு அந்த ஆம்புலன்ஸ் 2ம் புக் பண்ணியாச்சு. அது இன்னும் குடிமனதில் இன்னும் 2-1 மாதத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு ஏரியாவும் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைய நேராக சென்று அவர்களுக்கு என்ன என்பதையும் கண்டறிந்து அவர்களுடைய துயரத்தையும் போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ காந்திஜி கல்யாண மண்டபம் அங்கே இருக்கிற அந்த பொற்குலர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்த விசிட் பண்ண இருக்கிறேன். அதை பார்த்துட்டு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டு
அது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் செஞ்சு அவங்களுக்கு என்ன மாற்று வழி ஏற்பாடு பண்ண முடியும் என்றதையும் இப்போ அதை செய்ய இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.